நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு டவுட், இது நம்ம சேனலான்னு. இதுவும் நம்ம சேனல் தான். ஓகேவா எம்ஜி ஸ்குவாட்? இப்போ வீடியோ பாருங்க. ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி. இப்போ ரீசெண்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இல்லை சொந்தக்காரங்க யாராவது ஒருத்தங்க இருந்துக்கிட்டு ஒரு ஃபோட்டோ அவங்க இப்போ எப்படி இருக்காங்க, ஃபியூச்சரில் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு ஃபோட்டோ போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன, ஏன் இந்த மாதிரி நிறைய பேர் போஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கெல்லாம் காரணம் வந்து ஒரு பர்டிகுலர் அப்ளிகேஷன் தாங்க. ஃபேஸ் ஆப் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு அப்ளிகேஷன் தான். எப்போவுமே வந்து ஒரு விஷயம் பயங்கர வைரலாக போச்சுன்னா நிறைய பேர் பார்த்தாங்கன்னா அது கூடவே சேர்ந்துக்கிட்டு நிறைய பஞ்சாயத்தும் சேர்ந்தே வரும். இப்போ அதே மாதிரி இந்த அப்ளிகேஷன் பயங்கர ஹிட் ஆனதுக்கப்புறம் வந்து நிறைய பஞ்சாயத்து வந்திருக்கு. அந்த பஞ்சாயத்துக்கெல்லாம் முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ரஷ்யன் கம்பெனி அப்படிங்கிறதுனால தான். நம்ம நிறைய பேருக்கு வந்து ஒரு ஆப் யூஸ் பண்ணுறப்போ அது எந்த கண்ட்ரி கொடுக்குற ஒரு ஆப், எங்கே நம்ம அப்லோட் பண்ணுற ஃபோட்டோ எங்கே போகுது அப்படிங்கிற நிறைய நாலேஜ் நம்மள நிறைய பேருக்கு இருக்கிறது இல்லை. ஸோ இது பேசிக்காக என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு ரஷ்யன் கம்பெனி. அண்ட் நீங்கள் இந்த ஆப்பில் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு ஃபோட்டோவும் உங்களை எந்த அளவுக்கு வந்து ரியலிஸ்டிக்காக நீங்க அப்படியே 50 வருஷம் கழிச்சு எப்படி இருப்பீங்கிறத தத்ரூபமா காமிச்சாலும், நீங்க ஒவ்வொரு டைமும் ஒரு போட்டோ அப்லோட் பண்றப்போ இந்த போட்டோ வந்து இங்க இருந்து இன்னொரு நாட்டுக்கு அவங்களோட சர்வர்ல பெர்மனண்டா தங்க போகுது. அந்த போட்டோவை அவங்க வச்சுக்கிட்டு என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சில பெர்மிஷனும் நீங்களே கொடுக்குறீங்க. இதெல்லாம் தான் இன்னைக்கு நம்ம டீப்பா டிஸ்கஸ் பண்ண போறோம். இது பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லி சில பேரும், இது ரொம்ப முக்கியமான விஷயம், பேசப்பட வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்லி ஒரு தரப்பு வாதமும் இருக்குது. ஸோ பேசிக்கா இந்த வீடியோவில் நம்ம மெயினா என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல இந்த ஃபேஸ் ஆப்னா என்னப்பா அப்படின்னு கேட்கறவங்களுக்கு வந்து ஃபேஸ் ஆப்னா என்ன அப்படிங்கறத சொல்லிட்டு, இது ரஷ்யால இருக்கிறதுனால என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க அப்படிங்கறதையும் சொல்ல போறோம். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டா தான் வந்து ஒரு போன வருஷம் வந்து ஒரு விஷயம் கவனிச்சிருப்பீங்க. 10 இயர் சேலஞ்ச் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துச்சு. இப்போ எப்படி இருந்தீங்க, 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பயங்கர வைரலா போச்சு. நம்ம எல்லாருமே என்ன பண்ணோம்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட போட்டோ எடுத்து சோஷியல் மீடியால அப்லோட் பண்ணோம். 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தோம், இப்போ எப்படி இருக்கோம்னு. இந்த டேட்டாவை வச்சுக்கிட்டு ஃபேஸ்புக் மாதிரி கம்பெனிஸ் இருந்துகிட்டு இந்த டேட்டாவை யூஸ் பண்ணி மனுஷங்க வந்து எப்படி வயசாகுறாங்க அப்படிங்கறத வந்து அவங்களோட கம்ப்யூட்டருக்கு சொல்லி தந்துருச்சு. இது வந்து இந்த ஒரு சீப்பான ஒரு மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டிக்கு நம்ம எல்லாருமே விழுந்துட்டோம். இது வந்து ஃபேஸ்புக் வந்து தன்னோட சுயநலத்துக்காக மனுஷங்க எப்படி வயசாகிறாங்கிறத கம்ப்யூட்டர் கிட்ட சொல்லி தரணுங்கிறதுக்காக ஏகப்பட்ட டேட்டா தேவை. கரெக்டா ஒருத்தன் எப்படி வயசானான்னு மட்டும் காமிச்சா போகாதீங்க. பாரு, இத்தனை பேர் 10 வருஷத்துல எக்ஸாக்டா இப்படி வயசாயிருக்காங்கன்னா மனுஷங்க எப்படி வயசாவாங்க அப்படிங்கறத வந்து இதை வச்சு கத்துக்கோ அப்படின்னு சொல்லி ஃபேஸ்புக் அல்கோரிதம்க்கு ஃபேஸ்புக் சொல்லி தரதுக்காக உருவாக்குன ஒரு சேலஞ்ச் தான் இந்த 10 இயர் சேலஞ்ச் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்துச்சு. கரெக்டா இப்போ அதே மாதிரி ஃபேஸ் ஆப் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஆப்பை சுத்தியும் ஒரு பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம டீப்பா பார்க்க போறோம். இது வந்து சீரியஸான ஒரு டாக். பட் இதை பேசி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு ஃபன்னான ஒரு டாபிக்கும் பேச போறோம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட செலிபிரிட்டிஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் ஃபியூச்சர்ல எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு சின்ன ஃபன்னான ஒரு கலெக்ஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம எங்கேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்ஸ்லேருந்தே வருவாங்க. ஒரு அப்ளிகேஷன், ஒரு நாளுக்கு வந்து நம்ம ஏகப்பட்ட அப்ளிகேஷன்ஸ் டவுன்லோட் பண்ணிருக்கோம். ஏன் இந்த வீடியோ நீங்க பார்க்கறது கூட வந்து உங்க ஃபோன்ல யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கலாம். கரெக்டா? இப்படி ஒவ்வொரு ஆப்பும் நீங்க உங்க ஃபோன்ல இன்ஸ்டால் பண்றப்போ 3 விஷயங்கள் முக்கியமா நடக்குது. இது நம்ம நிறைய பேர் கவனிக்கிறதே கிடையாது. இதுல முதல் விஷயம் நடக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஒரு ஆப்பை நீங்க போய் ஒரு பிளே ஸ்டோர்லயோ இல்லை ஆப்பிள் ஸ்டோரையோ டவுன்லோட் பண்ண போறப்போ வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்னு கீழே போட்டிருப்பாங்க. அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்ல நீங்க உங்க போன்ல இருந்து என்னென்னத்தை வந்து இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணா கொடுப்பீங்க அப்படிங்கிற டீடைல்ஸ்லாம் இருக்கும். நம்ம நிறைய பேர் இதை வாசிக்கிறது இல்லை. பட் இது முக்கியமான விஷயம் ஒன்று நடக்கும். ரெண்டாவது என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நீங்க ஆப்பை இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் பெர்மிஷன் கேட்கும். ஒரு சாதாரண ஆப்பா தான் இருக்கும். ஆனால் உங்களோட ஃபோன் காலுக்கு பெர்மிஷன் கேட்கும், உங்களோட கேமராக்கு பெர்மிஷன் கேட்கும், உங்களோட லொக்கேஷனுக்கு பெர்மிஷன் கேட்கும். இந்த மாதிரி தேவையில்லாத நிறைய பெர்மிஷன்ஸ் கேட்கும். எதுக்கு இந்த பெர்மிஷன்லாம் கேட்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டேட்டாவெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுட்டு இதை மார்க்கெட்டிங்க்கு எங்கேயாவது அட்வர்டைஸ்மெண்ட் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக வித்துடுவாங்க. ஸோ இது வந்து ஒரு பேக்ரவுண்டில் எல்லா அப்ளிகேஷனும் பண்ணுற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. ஸோ இது வந்து உங்ககிட்ட நிறைய பெர்மிஷன் கேட்கும். இது என்ன பெர்மிஷன் கேட்குதுன்னே தெரியாமல் நம்ம அலோவ் பண்ணுறது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இது ரெண்டாவது நடக்கிறது ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுறப்போ. மூணாவது நடக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ அது வந்து நிறைய டேட்டாவை எப்பவும் போல மாத்தி கொடுத்துட்டு இருக்கும். கரெக்டா? இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள், நீங்க ஃபேஸ்புக் யூஸ் பண்றீங்கன்னா ஒரு ஸ்டேட்டஸ் போடுறப்ப இங்க இருந்து உங்களோட ஸ்டேட்டஸ் அங்க போகுது. அது வந்து ஏதோ ஒரு சர்வர்ல தங்க போகுது. நீங்க ஒவ்வொரு டைம் ஒரு செகண்ட்ல யோசிச்சு பாருங்க என்ன நடக்குதுன்னு. ஒரு போட்டோ நீங்க அப்லோட் பண்ணீங்கன்னா அது ஒரு செகண்ட்ல வந்து வெளிநாட்டுல ஒரு ஃபேஸ்புக் சர்வர் வந்து அமெரிக்காவில் இருக்குன்னா ஒரு செகண்ட் கேப்ல வந்து அது இங்கே இருந்து அங்கே போயிட்டு மறுபடியும் அங்கேருந்து உங்களுக்கு திருப்பி அந்த ஃபோட்டோ அப்லோட் ஆயிடுச்சுன்னு காமிக்குது. ஸோ இவ்வளோ பேக்ரவுண்ட் ப்ராசஸ் வந்து நடந்துட்டு இருக்கு. நம்ம யாரையும் கவனிக்கிறது இல்லை. ஸோ ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணுறப்ப நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பெர்மிஷன்ஸ் நம்ம ஒழுங்காக பார்க்கறதுல எதுக்கு எந்த பெர்மிஷன் கேட்குதுன்னு, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வாசிக்கிறதுல, மூணாவது ஆக்சுவலாக எடுக்கப்படுற டேட்டா. இது மூணுமே எந்த ஒரு ஆப்லையும் நடக்கும். இப்போ நம்ம ஃபேஸ் ஆப்புக்கு வருவோம். ஸோ ஃபேஸ் ஆப் அப்படிங்கிறது பேசிக்காக என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நீங்கள் இன்னைக்கு இருக்கிற ஒரு ஃபோட்டோவை நீங்கள் அப்லோட் பண்ணி முடிச்சிங்கன்னா நீங்கள் ஃபியூச்சரில் எப்படி இருப்பீங்கிறது வந்து அதுவே வந்து அல்கோரிதம் எல்லாம் யூஸ் பண்ணி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஃபியூச்சர்ல நீங்க இப்படி தான் இருப்பீங்கன்னு ஒரு 50 வருஷம் கழிச்சு உங்களோட குத்துமதிப்பான ஒரு போட்டோ வந்து காமிக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பேசிக்கா ஃபேஸ் ஆப்போட ஒரு ஃபங்க்ஷன்.
இப்போ இதில் இருக்க பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 2007 லான்ச் பண்ணப்பட்டுச்சு. லான்ச் பண்ணதுக்கப்புறம் வந்து இது ஒரு பயங்கரமான ஒரு ஹிட்டுங்க. எடுத்தோடனே பயங்கர ஹிட் ஆச்சு. பட் அதுக்கப்புறம் பயங்கரமாக அமுங்கிருச்சு. இப்போ ரீசெண்டாக என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டோட மாப்பிள்ள பிரியங்கா சோப்ராவோட ஹஸ்பண்ட் வந்து நிக் ஜோனாஸ் இருக்காங்களா, நிக் ஜோனாஸ் அப்புறம் ட்ரேக் இந்த மாதிரி வந்து சில இன்டர்நேஷனல் செலிபிரிட்டிஸ் வந்து ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் இந்த ஃபேஸ் ஆப் சேலஞ்ச் எடுத்துக்கிட்டு இவங்க வந்து அவங்களோட போட்டோவே வந்து வயசானதுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு அவங்க ரேண்டமா திடீர்னு போஸ்ட் பண்றாங்க. இவங்க இதை போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வந்து ஒவ்வொரு ஊர்ல இருக்கிற ஒரு செலிபிரிட்டி இருந்துகிட்டு நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். நம்ம ஊர்ல வந்து சோஷியல் மீடியாவை பொறுத்தளவுக்கு ஒரு விஷயம் தாங்க, மாப் மென்டாலிட்டி. ஒருத்தங்க ஒரு விஷயத்தை சொன்னாங்கன்னா எல்லாருமே அதே மறுபடியும் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. ஏன் எதுக்குன்னே தெரியாது. ஸோ அதே தான் இங்கே நடந்துட்டு இருக்கு. ஸோ ஒருத்தங்க வந்து ஒரு போட்டோ போஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் எல்லாருமே மறுபடியும் அவங்களோட போட்டோ எப்படி இருக்குன்னு போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 10 இயர் சேலஞ்ச் எப்படி ஆரம்பிச்சுன்னு யாருக்குமே தெரியாது. அதே மாதிரி இந்த ஆப் வந்து ஏன் இப்போ திடீர்னு ஹிட் ஆச்சுன்னு யாருக்குமே தெரியாது. ஸோ இது நடக்க ஆரம்பிச்சிருச்சு. எப்படி எந்த அளவுக்கு வைரல் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட ஆப்பிள் ஸ்டோர்லேயே வந்து ஹையஸ்ட் டாப் கிராசிங் ஆப்னு சொல்லுவாங்கல்ல, இந்த வாரத்தில் அதிகமாக டவுன்லோட் பண்ணப்பட்ட ஆப் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஆப் அப்படிங்கிற இந்த ஆப் தான். இது வந்து ஃபேஸ்புக் அப்புறம் வந்து ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் எல்லாத்தையும் அடிச்சு தூக்கி அதுக்கு மேலே போயிடுச்சு. இப்போ எத்தனை பேர் இது வரைக்கும் டவுன்லோட் பண்ணிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 கோடி பேர் வந்து இதை வந்து ஆண்ட்ராய்ட்லேருந்து மட்டுமே டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. அப்போ இன்னும் ஆப்பிள்லேருந்து எத்தனை பேர் டவுன்லோட் பண்ணியிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. ஸோ இத்தனை பேர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் அமெரிக்காவில் நிறைய பேர் வந்து தன்னோட ஃபோட்டோ வந்து எடுத்து அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த ஃபோட்டோவை அப்லோட் பண்ணுறப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 செகண்டுக்கு வந்து ஒரு ரவுண்டாக சுற்றிக்கிட்டே இருக்கும், லோட் ஆகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நிறைய பேர் என்ன ரியலைஸ் பண்ணாமல் இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த லோட் ஆகிறது வந்து உங்கள் ஃபோன்லேயே வந்து ஒரு ப்ராசஸ் நடக்குதுன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. பட் யதார்த்தத்தில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த லோட் ஆகிற டைமில் வந்து இந்த ஃபோட்டோ வந்து இந்த கம்பெனியோட சர்வருக்கு அனுப்பப்படுது. சர்வரில் இந்த ஃபோட்டோ வந்து ஸ்டோர் பண்ணப்படுது. சர்வரில் இந்த ஃபோட்டோ வந்து ஃபியூச்சரில் எப்படி இருப்பீங்கிறத ப்ராசஸ் ஆகிட்டு அந்த ஃபோட்டோ உங்களுக்கு திருப்பி வருது. இப்போ என்ன பிரச்சனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோவோட காப்பி வந்து ஒரு சர்வரில் ஃபார் எவர் ஸ்டோர் பண்ணப்படுது அப்படிங்கிறதான் பிரச்சனை. உங்களுக்கு மறுபடியும் வந்து வயசானதுக்கப்புறம் எப்படி இருப்பீங்கிறது வந்துடுது. ஸோ இது வந்து பயங்கர ஹிட் ஆயிடுச்சு. ஹிட் ஆனதுக்கப்புறம் அமெரிக்காவில் இருக்கவங்க கொஞ்சம் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சாங்க. அதெல்லாம் சரிப்பா, யார் இந்த ஆப் கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதை கண்டுபிடிச்சது வந்து ரஷ்யாவை சார்ந்த ஒரு ப்ரோக்ராமர். ஸோ இந்த ரஷ்யாவை சார்ந்த ப்ரோக்ராமர் வந்து ரஷ்யா பிறந்து வளர்ந்து படிச்சவர். அதுக்கப்புறம் மைக்ரோசாஃப்ட்ல ஒரு வேலை கிடைக்குது. அவர் வந்து வேலை பார்க்குறாரு. 2 வருஷம் கழிச்சு திடீர்னு ஒரு பயங்கர இனோவேட்டிவான ஒரு ப்ராடக்ட் கண்டுபிடிக்கிறாரு. அதுதான் ஃபேஸ் ஆப் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு ப்ராடக்ட். காலையில மைக்ரோசாஃப்ட்ல வேலை பார்த்துட்டு நைட்டு தன்னோட சொந்த பேஷனுக்காக ஒரு ஸ்டார்ட் அப் வச்சு வேலை பார்த்துட்டு இருக்காரு. அதுல அவர் கண்டுபிடிச்ச விஷயம் இந்த ஃபேஸ் ஆப் அப்படிங்கிற ஒரு விஷயம். இது வந்ததுக்கு அப்புறம் இதுக்கே வந்து ஒரு பெர்மனண்டா வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. மைக்ரோசாஃப்ட் வேலையும் விட்டுட்டாரு. ஸோ இப்போ அமெரிக்காவில் இருக்கவங்களோட பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாவே உங்களுக்கு தெரியும் அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுங்கிறது வந்து இந்தியா பாகிஸ்தான் மாதிரி ஒத்துக்காது. இவங்க நாட்டுக்குள்ள இருக்கவங்க அவங்க பிரச்சனை பண்ணுவாங்க, அவங்க நாட்டுக்குள்ள இவங்க பிரச்சனை பண்ணுவாங்க. சோ இப்போ நிறைய பேர் அமெரிக்கன்ஸ் பயப்படுறதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ இந்த போட்டோ இத்தனை கோடிக்கணக்கான அமெரிக்கன்ஸோட போட்டோ வந்து இந்த அப்ளிகேஷனுக்குள்ள போகிறப்போ இதெல்லாம் வந்து எங்க போய் ஸ்டோர் ஆகுது, ரஷ்யால போய் ஸ்டோர் ஆகுதா, ஏன் ஒரு ரஷ்யன்காரன் வந்து நம்மளோட போட்டோவை எடுத்துக்கிறான், இந்த போட்டோ வச்சு அவன் என்ன பண்ண போறான் அப்படின்னு நிறைய கேள்விகள் வந்து எழுப்பப்படுது. ஸோ இதுதான் வந்து பேசிக்கா ஃபர்ஸ்ட் பிரச்சனை. ரெண்டாவது என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து ஃபேஸ் ஆப் வந்து ஒரு ரிப்ளை கொடுக்குறாங்க. ஏங்க இந்த சர்வர் நாங்க வேணா ஓனர் வேணா வந்து ரஷ்யாவா இருக்கலாம், பட் நீங்க அப்லோட் பண்ற போட்டோல வந்து ரஷ்யாவுக்கு வர்றது கிடையாது, இது வர்றது வந்து அமெரிக்காலே தான் நாங்க சர்வர் வச்சிருக்கோம், அமெரிக்காவுக்கு தான் வருது அப்படின்னு சொல்றாங்க. பட் இதுல ஒரு பிரச்சனை இருக்கு. ரெண்டாவது ஆனா அவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்ல நம்ம வாசிக்காத டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்ல என்ன போட்டிருக்காங்கன்னா உங்களோட போட்டோ வந்து உலகத்துல எங்களோட எந்த சர்வருக்கு வேணாலும் எப்போ வேணாலும் எத்தனை வருஷம் கழிச்சு வேணாலும் மாத்தி அனுப்பிச்சுக்கலாம் அப்படின்னு வந்து ஒரு கண்டிஷன் போட்டிருக்காங்க. ஸோ இந்த கண்டிஷன் வந்து நிறைய பேர் வாசிக்காம இருந்திருக்காங்க. இந்த கண்டிஷன் வந்து நிறைய பேரோட பிரைவசியை உடைக்கிற மாதிரி இருக்கு. நீ என்னோட நாட்டில இருந்து ஒரு டேட்டாவை எடுத்துக்கிட்டு எந்த நாட்டுக்கு வேணாலும் எந்த காலத்துல மாத்திக்கலாங்கிறது வந்து சரி கிடையாது. அது ஏன் போட்டோ நீ அப்படியே அதை மாத்தலாம் அப்படின்னு நிறைய பேர் கேட்கறாங்க. பட் பேசிக்கா பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட பெர்மிஷன் கேட்டதான் எல்லாம் பண்ணியிருக்கான். இதுல எந்த அளவுக்கு நம்ம பெர்மிஷன் கொடுத்துருக்கோம்னு பாத்தீங்கன்னா நீங்க ஒரு போட்டோவை ஃபேஸ் ஆப்ல வந்து ப்ராசஸ் பண்ணியிருக்கீங்கன்னா இல்ல அப்லோட் பண்ணியிருக்கீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த போட்டோவை அவன் வந்து ஒரு பனகல் பார்க் ஃப்ளைஓவர் கிட்ட இல்ல மவுண்ட் ரோடு கிட்ட வந்து ஒரு பெரிய போஸ்டர் அடிச்சு ஒட்டலாம், ஒரு பெரிய பில் போர்டே வைக்கலாம், நீங்க கேள்வியே கேட்க முடியாது. அந்த அளவுக்கு நீங்க வந்து அவனுக்கு ரைட்ஸ் கொடுக்குறீங்க. இந்த போட்டோலாம் உன்னோட பண்ணி என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், இதுக்கு எனக்கு காசு கூட நீ கொடுக்க வேணாம், நீ என்ன வேணாலும் இந்த போட்டோ வச்சு பண்ணிக்கலாங்கிற பெர்மிஷன்லாம் நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இப்போ அவனோட சொந்த வேர்ட்ஸ்ல நான் உங்ககிட்ட வாசிச்சு காமிக்கிறேன். நாலாவது அவன் என்ன சொல்றான்னு, யூசர்ஸ் கிராண்ட் த கம்பெனி, அதாவது ஃபேஸ் ஆப் அப்படிங்கிற கம்பெனிக்கு to use, reproduce, modify, adapt, publish, அதாவது என்ன வேணாலும் பண்ணலாம், publicly perform and display your user content name, username with your user content in all media formats. இப்போ இருக்கிற எந்த ஒரு மீடியா ஃபார்மேட்ல, அதாவது பேப்பர்ல, இன்டர்நெட்ல, இல்ல வந்து ரோட்ல எங்க வேணாலும் போடலாம். and channels not known or later developed. in futureல ஏதாவது ஒரு டெக்னாலஜி கண்டுபிடிச்சா கூட
அந்த டெக்னாலஜியில் கூட வந்து நாங்கள் இந்த ஃபோட்டோவை யூஸ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு உங்களால் வந்து எந்த கேள்வியும் கேட்க முடியாதுங்கிறது வந்து அவன் போட்டிருக்கான். நம்ம வந்து இதை அக்செப்ட் பண்ணி தான் அதை டவுன்லோடே பண்ணுறோன்னு தெரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவன் வந்து ஃபோட்டோவையும் அவனோட சர்வரில் ஸ்டோர் பண்ணுறான். இவன் ஸ்டோர் பண்ணக்கூடாது இல்லைன்னு கேட்பீங்க. இதுக்கு அவன் சொல்கிற பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நாங்கள் எங்களோட பெட்டர்மெண்ட்டுக்காக, நாங்கள் சர்வீஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் ஸ்டோர் பண்ணுறோம், அதை தாண்டி இதில் எதுவுமே கிடையாது. இந்த ஃபோட்டோ வந்து மோஸ்ட் ஆஃப் த ஃபோட்டோஸ் வந்து 48 மணி நேரத்தில் டெலீட் பண்ணப்படும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இங்கே இருக்க பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த ஃபோட்டோஸ் டெலீட் பண்ணப்படும். பட் அப்போ டெலீட் பண்ணாத ஃபோட்டோஸ் வச்சு என்ன பண்ணுறீங்க? ஏன் ஆல் ஃபோட்டோஸ் வில் பி டெலீட்டட் அப்படின்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க, மோஸ்ட் ஆஃப் த ஃபோட்டோஸ்னு சொல்கிறீங்க? அப்போ டெலீட் பண்ணாமல் சில ஃபோட்டோஸ் நீங்கள் பிக் பண்ணி அது எந்த மாதிரி ஃபோட்டோஸ் நீங்கள் மறுபடியும் வச்சுக்கிறீங்க, எதுக்கு நீங்கள் வச்சுக்கிறீங்கிற கேள்விக்கு கம்பெனி கிட்டேருந்து பதில் இல்லை. ஸோ இதுதான் வந்து பேசிக்காக இதில் இருக்கிற பிரச்சனை. இதனால தான் வந்து உங்களோட பிரைவசி, உங்களோட தனிப்பட்ட ஃபோட்டோவை ஏதோ ஒரு இடத்துல எவனோ ஒருத்தன் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம்னு இருக்குது. இதை ஏன் நீங்கள் நிறைய பேர் யூஸ் பண்ணுறீங்கன்னு அமெரிக்காவில் நிறைய பேர் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. உலகத்தில் நிறைய பேர் யூஸ் பண்ணாலும் அமெரிக்காவில் இருக்கிற மட்டும் கேள்வி கேட்கறது காரணம் ஒன்று, அவங்க ரொம்பவே பிரைவசி வந்து ரொம்ப கன்சர்னாக இருப்பாங்க, செக்யூரிட்டி பற்றி அவங்க ரொம்ப பிரச்சனை யோசிப்பாங்க. ரெண்டாவது என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் ஆகாது அப்படிங்கிறது தான். இப்போ அடுத்த பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவன் என்ன பண்ணுறானோ, ஃபேஸ்ஆப் என்ன பண்ணுறானோ அதை விட 100 மடங்கு அதிகமாக பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் கையில் இருக்கிற ஆண்ட்ராய்ட் ஃபோன், ஃபேஸ்புக் அப்படிங்கிற அப்ளிகேஷன், இன்ஸ்டாகிராம் அப்படிங்கிற அப்ளிகேஷன், ட்விட்டர் அப்படிங்கிற அப்ளிகேஷன். இவனாவது பேசிக்கான சில விஷயங்கள் இருக்குது, உங்கள் ஃபோட்டோவை மட்டும் தான் எடுத்துக்கிறான். பட் உங்கள் ஃபோனில் இருக்கிற மீதி அப்ளிகேஷன்லாம் உங்களை பற்றின எல்லா டேட்டாவும், நீங்கள் யார்கிட்ட பேசுகிறீங்க, என்ன பேசுகிறீங்க, எந்த மூடில் இருக்கீங்க, எந்த ஊரில் இருக்கீங்கன்னு எல்லா விஷயத்தையும் எடுத்துகிட்டு இருக்கான். பட் அதெல்லாம் அமெரிக்கன் கம்பெனிங்கிறதுனால அதை கேட்கறதுக்கு ஆள் இல்லை. இவன் ரஷ்யன் கம்பெனி அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அமெரிக்கன்ஸ் வந்து உங்களை கார்னர் பண்ணுறாங்கிறதும் மறுக்க முடியாத ஒரு உண்மை தான். பட் இந்த ஆப் வந்து அவ்வளோ நல்லவங்கன்னு சொல்ல முடியாதுங்க. 7வது பிரச்சனை இந்த ஆப்பில் இருக்கிறது என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, மொத்தம் 12 பார்க்க போகிறோம். அதில் 7வது பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்பில் வந்து நிறைய ஃபில்டர் இருக்குது. நீங்கள் வயசான மாதிரி எந்த அளவுக்கு காமிக்க முடியுமோ அதே மாதிரி இன்னொரு விஷயமும் காமிக்க முடியும். நீங்க வந்து ஹாட் ஆகிற மாதிரி காமிக்க முடியுமா? ஹாட் அப்படின்னு ஒரு ஃபில்டர் வந்து முதல்ல இருந்திருக்கு, இப்போ அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. பட் அந்த ஒரு ஃபில்டர் என்ன பண்ணிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அமுக்குனீங்கன்னா நீங்கள் ஹாட்டான மாதிரி காமிப்பாங்களா, நீங்கள் வந்து பயங்கரமாக கெத்தாக இருக்கீங்கன்னு காமிப்பாங்களாம். பட் அதில் இருக்க பிரச்சனை என்ன தெரியுமா? அந்த ஹாட் அப்படிங்கிற ஒரு ஃபில்டர் இருந்துக்கிட்டு உங்களை வெள்ளையாக காமிக்குமா இருக்கிற கலரை விட. ஸோ டெக்னிக்கலி ஒரு ரஷ்யாக்காரன் என்ன சொல்ல வரான்னு பார்த்தீங்கன்னா, என்னால வெள்ளைக்காரங்க தானே. ஸோ அவங்களோட மென்டாலிட்டி என்னன்னா, நீ வந்து ஹாட், நான் வந்து வெள்ளையாக இருக்கணும், நீ கருப்பாக இருந்தேன்னா நீ கேவலமாக இருக்கங்கிற ஒரு பேசிக்கான மென்டாலிட்டியே வந்து இந்த கம்பெனியில் இருக்கவங்க கிட்ட இருக்குங்கிறது இதுல தெரிய வருது. இது வந்து நிறைய பேர் ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதெல்லாம் பிரச்சனை எல்லாம் வந்ததுக்கப்புறம் வந்து லேட்டராக இந்த ஒரு ஃபீச்சரை ரிமூவ் பண்ணிட்டான். பட் இதுதான் இந்த கம்பெனியோட மென்டாலிட்டின்னு தெரிஞ்சுக்கோங்க. 8வது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், அதெல்லாம் சரிடா, என் ஃபோட்டோ வச்சுட்டு அவன் என்ன பண்ண போறான், நான்லாம் 10 பைசுக்கு பிரோஜனம் இல்லைன்னு தானே சொல்லுவீங்க. 10 பைசுக்கு பிரோஜனம் இல்லைன்னு நினைக்கிற உங்களை வச்சு என்ன பண்ண முடியும்னு சொல்றேன். ஒரு பேங்கை கூட கொள்ளையடிக்க முடியும், கொள்ளையடிச்சுட்டு உங்க மேல பழிய போட முடியும். என்னடா சொல்றேன்னு தானே கேட்குறீங்க. நான் சொல்றேன், இது எல்லாமே வந்து அகைன் ஃபியூச்சர்ல நடக்கலாம்னு நிறைய பேர் பயப்படுற விஷயங்கள் என்னன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல உங்களுக்குன்னு இருக்கிற பிரைவசி போயிடுங்க. இப்போ உங்களோட போட்டோ உங்க போன்ல இருந்து அப்லோட் செய்யப்பட்டு அவன் மேப் பண்ணிட்டானா, இதே மூஞ்சி வந்து நீங்க உலகத்துல எந்த ஊர்ல எந்த கேமரால பார்த்தாலும் நீங்க எங்க இருக்கீங்கிறத கண்டுபிடிச்சிட முடியும். நீங்க இங்க உங்க போட்டோ வச்சுட்டா அடுத்து வந்து நீங்க ரஷ்யாக்குள்ள என்ட்ராறீங்கன்னு வச்சுக்கோங்க, அமெரிக்காக்குள்ள என்ட்ராறீங்க, அங்க இருக்கிற ஒரு சிசிடிவி கேமரா உங்களை பாக்குதுனால் அந்த சிசிடிவி கேமரா நல்ல குவாலிட்டியான கேமராவா இருந்தா, இல்ல ஃபியூச்சர்ல வச்சுக்கோங்களேன், நீங்க இந்த நாட்டில் தான் இந்த இடத்துல இருக்கீங்கிறத உங்களோட முகத்தை நீங்க இப்பவுமே அப்லோட் பண்ணி வச்சிட்டீங்க. அடுத்து 50 வயசு வரைக்கும் நீங்க எப்படி இருப்பீங்கிறது கம்ப்யூட்டர் ஜென்ரேட் பண்ணிருச்சு. ஸோ எந்த வயசுலையும் எந்த காலகட்டத்திலையும் உங்க பொண்டாட்டி உங்களை ரெகக்னைஸ் பண்ணலனா கூட நீங்க எந்த ஊர்ல எப்படி இருக்கீங்கிறத கம்ப்யூட்டர் பார்த்து சொல்லிடும். இது இப்போ நம்ம அடுத்து பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஃபன்னான சில விஷயங்கள் தான். ஒரு 5 பேர் நான் உங்ககிட்ட காமிக்க போறேங்க. இந்த 5 பேர் யாருன்னு பாத்தீங்கன்னா, இப்போ இருக்கிற செலிபிரிட்டிஸ் ஃபியூச்சர்ல எப்படி இருப்பாங்கன்னு நான் ஃபேஸை வச்சு நானே ட்ரை பண்ண சில விஷயங்கள். ஒரு ஃபன்னான ஒரு விஷயம் தான், பாருங்க. ஃபர்ஸ்ட் மியா கலிஃபா, மேபி 2050 எப்படி இருப்பாங்க. அடுத்து லாஸ்லியா, பிக் பாஸ் சீசன் 50 எப்படி இருப்பாங்க சொல்லலாமா? இப்போ நம்ம இண்டஸ்ட்ரியில வந்து பயங்கரமா பேசப்படுற ஒரு கப்பல் விஜய் தேவர்கொண்டா, ராஷ்மிகா எப்படி இருக்காங்க. அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, விக்னேஷ் சிவன், நயன்தாரா. எனக்கு தெரிஞ்ச நான் அதை செக் பண்ணப்போ வந்து ஒரு 3 பேரை வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஏற்கனவே இது வந்து கரெக்டாக இப்படி தான் இருப்பாங்களா இல்லையா நம்மளால சொல்ல முடியாது கரெக்டாக. ஸோ நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே வயசான சில பேர் இருப்பாங்களா, அவங்களோட யங் ஏஜ் ஃபோட்டோ வச்சு நான் இந்த ஃபில்டர் அப்ளை பண்ணி பார்த்தேன். அப்படி அப்ளை பண்ணப்போ இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு அது வருதான்னு பார்த்தேன். சொல்லணும்னா வரலன்னு தான் சொல்லணும். இதில் முதல் பர்சன் இவர் யாருன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியுதா? முடியலையா? நம்மளோட நாட்டு பிரதமருங்க, பிரைம் மினிஸ்டர், பிரதான் மந்திரி, கரெக்டாக என்ன சொல்லியிருக்கேன் தெரியல, பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி. ஸோ இவர் வந்து சின்ன வயசு ஃபோட்டோவை நம்ம ஃபில்டர் அப்ளை பண்ணோம்னா வயசானவரை இப்படி இருக்கணுங்கிறாங்க. பட் நியாயமாக அவர் அப்படி இல்லை, நம்மளுக்கு தெரியும். ரெண்டாவது கமல்ஹாசன், அவங்களும் கண்டிப்பாக இப்படி இல்லை, இப்போ ரொம்பவே பெட்டராக இருக்காங்க. வைன் மாதிரி ஹி கெட்ஸ் பெட்டர். அண்ட் ஃபைனலி வந்து இப்போ ரீசெண்டாக இறந்து போன நம்மளோட எக்ஸ் சீஃப் மினிஸ்டர் ஜெயலலிதா, அவங்களும் வந்து இந்த அளவுக்கு இல்லை, இல்லை அவங்க பயங்கரமாக மேக்கப் போட்டுருந்தாங்களான்னு தெரியல. பட் யாருமே சொன்ன மாதிரி இல்லை. மேபி இந்த அப்ளிகேஷன் வந்து வெள்ளக்காரங்க வந்து ஃபியூச்சரில் எப்படி இருப்பாங்கன்னு சொல்கிறதுல வந்து நல்லா இருக்கும். நம்ம ஊர்க்காரங்களை ப்ரெடிக்ட் பண்ணுறது கூலாக இருக்கலாம், பட் மே நாட் பி கரெக்ட்.
அதெல்லாம் நான் சொல்லி முடிச்சாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த அப்ளிகேஷன் அதிகமாக யூஸ் பண்ணிருந்தாங்கன்னா அவங்க கிட்ட அவங்க எதை ரிஸ்க் பண்ணி பண்ணுறாங்கிறத போய் சொல்லுங்க. அவங்களுக்கும் இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். Until then, bye. Madan Gauri signing off. Love you all. Cheers. Take care. Cheers.